கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை வட்டம் தளி ஒன்றியம் படுகனாலம் ஊராட்சிக்குட்பட்ட தொட்டி கிராமத்திலிருந்து முதுகேரி வரை 1.5 கிலோமீட்டர் சாலை அமைத்து கொடுக்கறதுக்கு 76 ஆண்டுகளாக இதுவரை நம்ம தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை. தளி பிடிஓ ஆஃபீஸில் பல முறை மனு கொடுத்தோம், கோட்டாட்சியர் கொடுத்தோம், தாசில்தார் கொடுத்தோம், வட்டாட்சியர் கொடுத்தால் எந்த பலன் கிடையாது. இந்த கிராமத்தில் மலைவாழ் மக்கள் தான் வசிக்கிறார்கள். அவருக்கு அடிப்படை வசதி அரசாங்கத்தில் எந்த விதமான வசதியும் கிடையாது. இதே போல் நாங்கள் விவசாயிங்க எவ்வளோ முறை மனு கொடுத்தாலும், இந்த ஊர் பொதுமக்கள் எவ்வளோ முறை மனு கொடுத்தாலுமே ஊராட்சி மன்ற தலைவராகட்டும், பிடிஓ ஆகட்டும், நம்ம அரசு ஊழியர்கள் யாருமே கண்டுக்கவில்லை. இதுக்கு எந்த விதமான பலம் இந்த மலைவாழ் மக்களுக்கு இல்லாத இருக்கனால வீடு வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி கிடையாது. டேங்கர் இருக்கு, ஆனால் டேங்கருக்கு தண்ணி வராது. இப்படி இருக்கும்போது தமிழக அரசு 76 ஆண்டுகளை இந்த மலைவாழ் மக்கள் இந்த கிராமம் முதுகேரியிலிருந்து தொட்டி வரையும் சாலை அமைத்து கொடுக்கறதுக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த பக்கம் பரம்போகி இருக்கு, இந்த பக்கம் பரம்போகி நடுவில் ஒரு ஆள் என் பட்டா லேண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி அது கால்வாய் எடுத்து விட்டிருக்காரு. அது உள்ளே போகாது, அது டெம்பரவரியா ரோடு இருந்துச்சு. இதுக்கு கிரானைட் கம்பெனிக்கு ஏதோ ஒரு இதுக்கு போகிறதுக்கு குவாரைக்கு இப்போ அது விடாம கால்வாய் எடுத்திருக்காரு. அந்த ஊர் பொதுமக்கள் எப்படி வசிக்கிறதுங்க? அது விட்டா காடு. ஆனால் சுடுகாட்டுக்கு அரசாங்கத்தில் சுடுகாடு கட்டி பணம் பில் எடுத்துட்டார். ஆனால் சுடுகாட்டுக்கு ரோடு கிடையாது. நாங்கள் என்ன சொல்றீங்கன்னா, 2 பக்கம் புறம்போயிரும், மத்தியிலே பட்டா நிலம் இருக்கு. இது எஃப்எம்எல்ஏ இருக்கு, ஸ்கெட்சிலே இருக்கு. இதுக்கு நாங்கள் என்ன சொல்றோம், மலைவாழ் மக்களது பல கோடிகள் அரசாங்கத்தில் பணம் இருக்கு. இதுக்கு நாங்கள் என்ன சொல்றீங்கன்னா, அந்த பணத்தை கொடுத்து அவங்கக்கிட்ட நிலம் வாங்கி இந்த ஊருக்கு சாலை அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதே போல பக்கத்தில் கோட்டூர் என்பது ஒரு கிராமம் இருக்கு, அது தும்மன்கல் அப்படி 2 கிராமம் இருக்கும்போது அங்கே சாலை இருக்க புறம்போகு. ஆனால் ஒரு நபர் இந்த பட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலையை ஆக்கிரமிப்பு பண்ணி காம்பவுண்ட் போர்டு வச்சிருக்காரு. அந்த ஊர் பொதுமக்கள் செல்றதுக்குமே ரொம்ப பாதிப்பு இருக்கு. இதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து அந்த ஊர் பொதுமக்களவே, அந்த மலைவாழ்வு மக்களவே காப்பாற்று அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சின்ன குழந்தைகளே, பிஞ்சு குழந்தை எல்லாமே இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கு. அந்த பிஞ்சு குழந்தைகளுக்காக நாம் என்ன செய்யணும் ஏதுன்றது பல நாளாக ஹைகோர்ட் டைரக்ஷன் வந்தால் கூட மதிக்காத அரசு ஊழியர்கள், ஹைகோர்ட்டில் போய் இந்த ஊருக்கு சாலை அமைக்கணும் அப்படின்னு கொடுத்தா மதிக்காத அரசு ஊழியர்களாகவே நாம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் கண்டிக்கின்றோம். இதே போல சூளகிரியில் 2016 தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்கு கிழவரப்பள்ளி ஆணை பாசன திட்டத்தில் 500 ஏக்கரா கையகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 2016 அந்த நிலத்துக்கு ரிஜிஸ்டர் ஆகாமல் ரவுண்ட் மார்க் பண்ணி வச்சிருக்க சப் ரிஜிஸ்டர். இதே போல் பாசன திட்டத்தில் இருக்கக்கூடிய நிலங்களில், தோட்டக்கலையில், வேளாண்மையில் எந்த வரக்கூடிய சலுகைகள் கூட இதுவரையும் அந்த விவசாயிகள் 500 ஏக்கரால் இருக்கணும் யாருக்குமே வரல. இந்த 500 ஏக்கரை யாருது அப்படின்னு சொன்னால், முதல்ல பிரதான சாலைக்கு NH-47க்கு உங்கள் நிலம் போயிருக்கு. அதே போல் மின்சார வாரியத்துக்கு நிலம் வந்திருக்கு. இப்போ அங்கே எல்லாமே விற்றுட்டு இந்த சிப்காட் தொழிற்சாலைக்கு கிட்டத்தட்ட 1100 ஏக்கரா இந்த விவசாயிகளுக்கு நிலம் எடுத்துருக்காரு. இப்போ இருக்கிறது 1 ஏக்கரா, 1/2 ஏக்கரா, 2 ஏக்கரா. இதுவுமே விவசாயிகள்கிட்ட இந்த நிலத்தை எல்லாமே எடுத்துட்டு இந்த விவசாயிகளுக்கு கைக்கு என்ன தேங்காய் சிப் கொடுக்குறாங்களா, இல்லை இப்போ வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்களா, நம்ம அரசாங்கம் ஒன்றுமே தெரியாது. இதுக்கு நாங்கள் போன மாதத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் 2016 அரசியன்படி அந்த அரசாணையில் இந்த நிலங்க நம்பர்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த மக்களை விவசாயிகளை ஏமாத்துறதுக்காக இந்த நிலம் 500 ஏக்கர் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்குமே நோட்டீஸ் அனுப்புறது, விலை பேசுறதுக்கான முயற்சி இந்த சிப்காட் தாசில்தார் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் போட்டு அந்த 2016 அரசாணையை நாங்கள் பின் வாங்கினீங்க. அதில் இந்த நம்பர், குறிப்பிட்ட நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உறுதியாச்சு. அதுக்கு அந்த 0 ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்து அது ரெப்பரிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே எல்லா விவசாயிகள் நின்று இருக்கிறீங்க. அதுக்கு நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் தலைவர் அடுத்த ஒரு டேட் கொடுக்குறேன், சப்ரிஜிஸ்ட்ரேஷன் வர வச்சு இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு உறுதி கொடுத்துட்டாரு. இதுக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலர் PK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.